ஓட வச்சு சுட்டுட்டாலோ அல்லது நீதிமன்றத்தின் மூலமாக அவனுக்கு இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டாலோ இங்கே எதுவுமே மாறுறதில்ல. தப்பு அங்கங்கே தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்க, இப்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நிறைய வீடியோவை நான் பார்க்குறேன். குழந்தைங்களுக்கு பேட் டச்சை பற்றி சொல்லித்தரணும் அப்படின்னு சின்ன சின்ன பெண் பிள்ளைகளை வச்சு எல்லாரும் அந்த பேட் டச்சை பற்றி அந்த குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிறீங்க. ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுறா, நாடு முழுக்க பேசப்படுது அப்படின்னா உடனே இதை தான் தூக்கிட்டு வருவாங்க. உடனே ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து ஒரு பொம்பளை பிள்ளையை நிற்க வச்சு, ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைய நிற்க வச்சு, இங்கே தொட்டா பேட் டச்சு, இங்கே தொட்டா பேட் டச்சுன்னு எல்லாரும் சொல்லித்தரீங்க. அது அவசியமற்றது, தேவையற்றது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா விளாத்திக்குளம் வழக்கு இரட்டை மரண தண்டனை, அதில் பாதிக்கப்பட்ட சிறுமி என்ன 12ஆம் வகுப்பா, 12ஆம் வகுப்புக்கு பேட் டச்சுன்னு என்னன்னு தெரியாதா, கொண்டுட்டாங்கல்ல. அதே மாதிரி இந்த பொண்ணு 10 வயசா, இந்த 10 வயசு பிள்ளைக்கு பேட் டச்சு பற்றி சொல்லியிருப்பாங்க தானே. ஆனாலும் என்னாச்சு, பேட் டச்சுன்னு என்னன்னு தெரியும், கொண்டுட்டாங்க. குழந்தைகளுக்கு பேட் டச்சை பற்றி சொல்லித்தந்தா குற்றம் நடக்காது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா 70 வயசு பாட்டியை கூட ரேப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம யாருக்கு பேட் டச்சை பற்றி சொல்லித்தரணும்? அந்த 9 மாத குழந்தையிலிருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் பேட் டச்சை பற்றி சொல்லித்தரணுமா? இல்லை பேட் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணுறவனை பயமுறுத்தி அவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவனிடத்தில் ஒரு மனிதாபிமானத்தை உருவாக்கணுமா? பாதிப்புக்குள்ளானவங்களையே நம்ம குற்றவாளியாக மாற்றுறது. பேட் டச்சை பற்றி சொல்லித்தரல. இப்போது இந்த சூலூர் மாணவி எடுத்துக்குவோம். அந்த பொண்ணுக்கு பேட் டச்சுன்னு என்னன்னு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுறது, காட்டுக்குள்ளே அவன் தான் கழுத்தை நெரிச்சு கொல்றானே. பேட் டச்சை பற்றி தெரிஞ்சு அந்த குழந்தை என்ன பண்ணும்? அப்போ நம்ம யாருக்கிட்ட சொல்லணும் பேட் டச்சை? அந்த கொலைகாரங்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். ஒரு குற்றம் நடந்திருக்கு, இது இனி நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், அதை விவாதிக்கணும். அடுத்தடுத்து என்ன பண்ணணும், ஏன் நடக்குது, எதனால் நடந்துச்சு, அதுக்கான காரணிகள் என்ன, அவனுக்கு ஏன் அப்படி தோணுச்சு. இந்த 10 வயசு மாணவி ஒன்றும் கவர்ச்சியாக ஒன்றும் கிடையாது. அவன் கவர்ச்சிக்கு மயங்கி அந்த தப்பை பண்ணிட்டான் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் அவன்கிட்ட ஒரு கொடூரமான சிந்தனை இருந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நாம் இதை தீர்த்துக்கணும் அப்படிங்கிற கொடூரமான வெறியை ரொம்ப நாளாக வளர்த்துருந்துருக்கான். இன்னொன்று திட்டமிட்டிருக்கான். இது அவசரத்தில் எடுத்த முடிவு கிடையாது. அதையும் நம்ம விவாதிக்கணும். அப்போது இவன் ஏற்கனவே பல நாட்கள் திட்டமிட்டு தான் இந்த வேலையை செஞ்சுருக்கான். இங்கிருந்து